ஒரு சிஸ்டர் இங்கிலாந்து ஸ்கூல் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், கேளுங்க. நம்ம ஊரில் வந்து எல்கேஜி யூகேஜி அப்படிங்கிறத இங்கே நர்சரி ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூகேஜினா ரிசப்ஷன், எல்கேஜினா நர்சரி. இயர் 1லேருந்து 6th வரைக்குமே இங்கே வந்து ப்ரைமரி. அதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க வந்து இயர் 1 இயர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. இயர் 6ல் மட்டும் சாட்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் நடக்கும். இங்கிலீஷ்க்கும் மேக்ஸுக்கும் வைப்பாங்க. மற்றபடி கிளாஸில் ஸ்கூல்லலாம் வந்து அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நடக்கும். அது நமக்கு பெருசாக எதுவும் தெரியவும் தெரியாது. பசங்க வந்து ஸ்கூல் பேக்கில் வந்து எந்த வெயிட்டுமே இருக்காது. வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். மிஞ்சி போனால் ப்ரைமரி வரைக்கும் ஒரு ஒர்க் ஷீட் கொடுப்பாங்க. புக்ஸ் படிக்கிறதுக்காக சின்ன சின்ன புக்ஸ்லாம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதாவது ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டோரி புக் மாதிரி. மற்றபடி ப்ரைமரியில் எந்த எதுவுமே கிடையாது. செகண்டரியை பொறுத்தளவுக்கு கிராமர் ஸ்கூல், ஸ்டேட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் ஸ்கூல்னால் நம்ம ஊர் கவர்மெண்ட் ஸ்கூலு. இங்கே எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிப்பாங்க. கிராமர் ஸ்கூலுன்றது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, கிராமர் ஸ்கூல் வந்து நம்ம சேரணும் அப்படின்னா. ஸோ அதுக்கு பசங்க வந்து 5th படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 11+ அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை படித்தாக்கா இயர் 7 போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதி மார்க் இருந்தால் கிடைக்கும். அதில் வந்து கேட்ச்மெண்ட் ஏரியாக்குள்ளே, இந்த கிராமர் ஸ்கூல் இருக்கிற இடத்துக்குள்ளே வீடு இருந்தால் மட்டும் நமக்கு வந்து சீட்டு கிடைக்கும். என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம பசங்க வந்து ஐஐடியில் படிக்கணும், எம்ஐடியில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிராமர் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே வந்து இந்த ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ் அந்த மாதிரி பெரிய யூனிவர்சிட்டியில் சேர்கிறதுக்காக அப்போலேருந்தே ட்ரெயின் பண்ணுறது. ஸோ நிறைய கிராமர் ஸ்கூல் இருக்காது. ஸ்டேட் ஸ்கூல் தான் இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸ்டேட் ஸ்கூலில் எல்லா பசங்களும் படிக்கலாம். இதுதான் வந்து கிராமர் ஸ்கூலுக்கும் ஸ்டேட் ஸ்கூலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இயர் 10 இயர் 11ல் ஜிசிஎஸ்சி எக்ஸாம் இருக்கும்.